அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா ரூம்லாம் இப்படி கிடக்குதுன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ எனக்குமே இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிருச்சு. ஸோ 3 டேஸாக உடம்பு முடியலன்னு அப்படியே படுத்துட்டேன். துவைச்ச துணி எதுவுமே மடிக்காமல் அப்படி அப்படி கிடந்தது. எல்லாத்தையுமே இழுத்து போட்டு வச்சுட்டாங்க. ஸோ இந்த இன்ஸ்டாலெல்லாம் காமிப்பாங்கள்ல, இந்த சொடகு போட்டால் க்ளீன் ஆகுறது, அந்த மாதிரி ஆகணும்னு எனக்கும் தான் ஆசை. பட் முடியுமா? நம்மளே எதனா பண்ணணும். சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி ஃபஸ்ட்டு பெட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் வந்து பில்லோ இல்லை எல்லாத்தையும் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு கீழே போட்டுட்டேன். ஸோ அப்போ தானே நம்ம துணியெல்லாம் வந்து மடித்து மேலே வைக்க முடியும். ஸோ இந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளாக பார்த்திங்கன்னா உடம்பு சுத்தமாக முடியல. துவைச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே சேர் மேலேயே போட்டு வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா துணியையும் கீழே எடுத்து போட்டு விளையாட் ஜாமான் அங்கே, பின்ன கபோர்டில் இருக்க திங்ஸுன்னு எல்லாத்தையுமே அங்கேயும் இங்கேயுமா போட்டு வச்சுட்டாங்க. ஸோ நான் காலையில் வந்து ஒரு மத்தியானத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா சரி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இஃப்ரெஸ் வந்து கொஞ்சம் நேரம் அம்மாவோட ரூமில் விட்டுட்டு இஸ்ராவுமே வந்து தூங்க வச்சுட்டேன். ஸோ ஏன்னா நம்ம அவளை தூங்கினா தான் நம்ம வேலையை பார்க்க முடியும். இல்லைன்னா இந்த மடித்து வைக்கிற துணி எல்லாத்தையும் இழுத்து போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாள். சரி அவளை தூங்க வச்சுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவளை தூங்க வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இதை. பிள்ளைகள துணியும் அப்படி தான் அங்கேயும் இங்கேயும் கடந்துச்சு. மற்ற துணி கூட எனக்கு தெரியாது. இந்த பிள்ளைகளோட துணியெலாம் அங்கேயும் இங்கேயும் கிடக்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வந்து அழுக்கு துணியவே திருப்பி போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு வேண்டியே நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக மடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். இது வந்து அவள் எந்திக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா துணியை மட்டுமாவது ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய டார்கெட் இருந்தது. ஏன்னா மடித்து வச்ச துணியெல்லாம் எந்திரிச்சானா ஃபுல்லாக வந்து தட்டி விட்டுருவா. அதுக்கு வேண்டி சட வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இஃப்ராஸோட யூனிஃபார்ம்லாம் வேறு துவைக்க வேண்டியது இருந்துச்சு. அது இன்றைக்கி காலையில் துவைச்சிட்டு மத்தியானம் பார்த்திங்கன்னா காஞ்சி வச்சு, ஸோ அதையும் வந்து எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு இருந்தேன். துணியெல்லாம் வந்து மடித்து வச்சதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு அதுக்கு வேறு இருந்துச்சு. இன்றைக்குள்ள எப்படியாவது இந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சேன். ஆனால் நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது கூட இந்த மாதிரி வந்து இப்போவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ டயர்டாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் வந்து எதுவும் பண்ண முடியல. இதை பார்க்கும்போது வந்து நிம்மதியாக தூங்கக்கூட முடியல, படுக்கக்கூட முடியல. க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி அதனால தான் சரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் கூட நிம்மதியாக கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம் போலன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து துணியெல்லாம் வந்து மடித்து வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து அந்தந்த கபோர்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த டேபிளை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த டேபிளை வந்து நான் ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். எப்போ க்ளீன் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா ஒரு 2வது நாளோ 3வது நாளே இந்த டேபிள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா திங்ஸாக வந்துடும். எப்படி வருதுன்னு தான் தெரியாது. ஃபைனலாக டேபிளை வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அண்ட் ஒரு பச்சை கலர் கபோர்டு இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இனி இந்த இடம் தான் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பெட்ஷீட்டு, இஸ்ராக்கு வந்து மேலே போடுற துணி அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மடித்து வந்து சேர் மேலே வைக்கணும். அண்ட் இந்த விளையாட் ஜாமான், அதுக்கு ஸ்கூல் பேக் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயுமா போட்டு வச்சுருக்காங்க. ஒன்றா பார்த்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த பெட்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை கிடந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்து மடித்து அப்படியே ஃபுல்லாக வந்து சேர் மேலே வந்து மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு பெட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இனி வந்து இஸ்ரா வந்தாலும் அது மேலே உட்காந்து விளையாடிட்டு இருப்பாள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்க வேண்டியிருந்துச்சு. சரி பெருக்கிட்டு மாப் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா மணி 6:15 6:30 ஆயிடுச்சு எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா சில டைம் வந்து நான் படுத்து கிடக்கும்போது அவள் வெளியில் போய் விளையாடிட்டு இருந்தால் என்ன செய்கிறான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து லேஜமாக வந்து போட்டு வச்சுட்டு அவளை விளையாட சொல்லிவிட்டு நானும் என் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் படுத்து கிடப்பேன்.
அவளுமே பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பா. அவளும் விளையாடுவா. இஃப்ராஸ் 2 பேருமே விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியாகவே இருந்துச்சு. வந்து இப்போ நிம்மதியாக தூக்கம் கூட வரும். ஏன்னா பார்க்கும்போது தூக்கம் கூட வராது. அந்த அளவுக்கு வந்து மைண்ட் செட்டே இருக்காமல் இருந்துச்சு. இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.